ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே தேவையான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் தான் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் நம்ம வீட்டில் நம்ம விண்டோவுக்கும் சரி இல்லை பால்கனி டோர்லேயும் நம்ம ஸ்க்ரீன் போட்டிருப்போம். அந்த ஸ்க்ரீனை நம்ம வெயில் வரணும் வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக டோரை திறந்து போடும்போது இந்த மாதிரி மடித்து போடுவோங்க. இப்படி முடிச்சு போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த ஸ்க்ரீனை எப்படி நம்ம ஒன்றா சேர்த்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காற்றடிச்சதுன்னா பறக்கும். இப்படி போட்டிங்க அப்படின்னா காற்றடித்தாலும் பறக்காதுங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஆவாத வளையல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா வேஸ்டான வளையல், அந்த வளையல் எடுத்துக்கோங்க. அந்த வளையலை கீழே இருந்து ஸ்க்ரீனில் இப்படி கொடுத்து இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஒரே இடத்துல நல்லா நிற்குங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம தூக்கி தூர போடக்கூடிய வளையலை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அந்த வளையலும் பார்த்தீங்க அப்படின்னா கலண்டு விடாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஜூஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாங்க. சின்ன சைஸாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான். நான் இந்த பாட்டில் எடுத்துருக்கிறேன். இந்த பாட்டிலை நம்ம தேவையான ஹைட்டுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த அளவுக்கு இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கத்தியை நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ நான் இதை நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் இந்த மேல் பகுதி மூடியோடு இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு தேவைங்க. இப்போ அதை நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போனோம் அப்படின்னா, கிச்சனில் இருக்கிற சிங்கில் இருக்கிற அந்த டேப் இருக்குதுல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அந்த சிங்கோடு ஒட்டி இருக்குங்க. நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு கழுவும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே வெளியில் தெரிக்கும். இப்படி பெரிய பாத்திரம்லாம் நான் கழுவுனேன் அப்படின்னா எனக்கு அந்த சிங்கு தட்டிக்கிட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியில் வருங்க. இது நிறையா பேர் வீட்டில் இப்படி இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தண்ணி எல்லாம் வெளியில் போகுது, நமக்கு கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னா புதுசாக தான் டேப்பு வாங்கி மாட்ட வேண்டிய இருக்குங்க. இப்போ நம்ம காசே செலவு இல்லாமல் இதை நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்க. இது ரொம்ப சிம்பிளான டிப்பு. ஆனால் இது எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ அந்த மூடியை கலட்டிட்டு இந்த மாதிரி அந்த டேப்பில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அடித்து விழுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த டேப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அது எவ்வளோ ஒட்டி அந்த சிங்கில் தண்ணி விழுது. இது பாருங்கள், நம்ம பாட்டில் மாட்டியிருக்கிறதுனால நல்ல லாங்காகவே தள்ளி நமக்கு தண்ணி விழுதுங்க. இந்த டிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பாத்திரம் தேய்ச்சி கழுவும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருந்துச்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் கட் பண்ணி நீங்கள் மாட்டி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த பாட்டில் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது இப்போ உங்களுக்காக வீடியோவுக்காக நான் இன்னொரு பாட்டில் கட் பண்ணி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பாத்திரம் தேய்ச்சி கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு நம்ம லெமன் ஒரு லெமனை நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு அரை லெமன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரை லெமன் மீதி இருந்துச்சுது அப்படின்னா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் சும்மா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்று காஞ்ச மாதிரி ஆயிரும், இல்லை அப்படின்னா அழுகிற மாதிரி ஆயிருங்க. யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த மாதிரி ஆயிரும். இதுக்கு ஒரு அருமையான டிப்பு பார்த்துக்கலாங்க. இந்த லெமன் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு மூடி ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த மூடிக்குள்ளே இந்த லெமனை இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலுமே நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரியே லெமன் இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இனிமேல் லெமனை வந்து நீங்கள் கட் பண்ணினீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து மூடி எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா லெமன் வந்து எத்தனை நாள் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெமனுக்கு தகுந்தால் போல் நீங்கள் வந்து மூடி வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து வீட்டில் எத்தனையோ வந்து வேஸ்ட்டான மூடியெல்லாம் இருக்கும். அந்த மூடியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து 1 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டியே இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாவில் வந்து இடியாப்பம் தாங்க பண்ண போகிறோம். மாவு பிசைஞ்சு நம்ம வந்து இடியாப்பம் குழல் வச்சு இடியாப்பம் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க எந்த நேரம் உங்ககிட்ட இடியாப்பம் கேட்டாலும் நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேங்க. நம்ம ஜூஸ் எல்லாம் வாங்குகிற அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த தண்ணி குடிக்கிற அந்த வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பாட்டில்னாலும் இப்படி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஒரு கம்பியை வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த மூடியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம், சின்ன ஹோலாக. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பாட்டில் வந்து ரெடி ஆயிருச்சுது. இப்போ அந்த கரைச்சி வச்சு அந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை வந்து இப்போ இந்த பாட்டிலில் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்படி கிளாஸில் ஊற்றும் போது நமக்கு வந்து கொட்டாது. நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கிற அந்த மூடியை எடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டில் நம்ம மூடியில் அந்த ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து இடியாப்பம் மாதிரியே வந்துடுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து எப்போ குழந்தைங்க இடியாப்பம் கேட்டால் கூட நம்மளால் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு தீயை வந்து சிம்லையே வச்சுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மாற்றிலாம் போடணும்னு தேவையில்லை. பாருங்கள், நமக்கு வந்து ஈஸியாக குயிக்காக வந்து நமக்கு வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 4-5 இடியாப்பம் செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடியாப்பம் மாதிரியே இருக்குங்க. நீங்கள் வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு இனிமேல் இடியாப்பம் குழலும் நமக்கு தேவையில்லை. அதேமாரி நம்ம வந்து மாவை பிணைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் நம்ம வந்து இடியாப்பம் செய்யணும்னு தேவையே இல்லை. நம்ம எந்த நேரம் நினச்சாலுமே இந்த மாதிரி வந்து இடியாப்பம் டக்குன்னு பண்ணிடலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.